வணக்கம் நண்பர்களே, முக்கியமான கோரிக்கை தான். லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ பண பரிவர்த்தனை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றணும், இந்தியா ஃபுல்லாக மக்கள்கிட்ட டிஜிட்டல் இந்தியாவாக பண்ணணும், பணத்தை விட டிரான்சாக்ஷன்ஸை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அக்கௌண்ட் பேங்க் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ண எல்லாமே யூபிஐ பயன்படுத்த ஆரம்பிச்சா அது மக்களுக்கு அது இலகுவாக இருக்குது. இப்போ இது கர்நாடகாவில் 1,63,00,000 ரூபாய்க்கு ஒருத்தர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. அதற்கு 29 லட்ச ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணணும் நோட்டீஸ் அனுப்பியது ஒரு பெரிய பரபரப்பாகி கர்நாடகாவே வியாபாரிகள், வணிகர்கள் உட்பட பொதுமக்கள் எல்லாருமே கொந்தளிப்பிலான மணலில் இருக்காங்க. அப்படின்னு யூபிஐ கிடையாது, ஒன்லி கேஷ் அப்படின்றத ஆட்டோவில் நிறைய பொது இடத்துல அவங்க ஒட்டியிருக்காங்க. ஆமாம், பொதுவாகவே தமிழர்கள் தான் இந்தி திணிப்புக்கு எதிராக, இந்த மாதிரியான வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக அரசு நம்ம கொந்தளிப்போம், போராடுவோம். முதல்ல போராடுவோம், நம்ம தான் போராடுவோம். ஆனால் வர வர நம்மள்கிட்ட அந்த வீரியம் குறைஞ்சி போச்சா, இல்லை நம்ம போராடினா ஒரு போராட்ட அளவோடு நின்றோம். ஆனால் அதை வீரியமாக செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை விட கன்னடர்கள் எப்போவுமே அவர்கள் மொழி சார்ந்த விஷயத்துலையும் அவங்களுடைய மாநில அரசு சப்போர்ட்டாக இருக்குது. மாநில உரிமை கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. மாநில உரிமை சார்ந்த விஷயங்களையும் அவர்கள் தமிழர்களை விட மிக தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள். தமிழர்கள் போராடுவோம், ஆனால் நமக்கு அரசு துணையாக இருக்காது. ஆனால் அங்கே கன்னடர்கள் போராடுவார்கள், அரசு துணையாக இருக்கும். இந்த ரெண்டு தான் நமக்கு வித்தியாசம். இப்போ நம்ம காவிரி நதிநீர் உரிமைக்காக நம்ம தமிழர் போராடினா இங்கே உள்ள காவலர்கள் இருக்காங்கல்ல, தமிழர்கள் இந்த காவலர்களுக்காகவும் சேர்த்து தான் இவன் போராடுறான். அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீருக்காகவும் அவன் திங்குற சோத்துக்காகவும் தான் இவன் போராடுவான். ஆனால் இந்த காவலர்கள் ஒரு வேட்டை மிருகத்தை போல் மக்களை கிடைச்ச உடனே அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. இப்போ சேப்பாக்கர்லாம் தமிழர்கள் காவிரி நதிநீர் அந்த உரிமை சார்ந்த விஷயத்துக்கு போராடினாங்க, எவ்வளோ பேர் அடித்து உழைச்சாங்க. ஆனால் இதே போராட்டம் கர்நாடகாவில் நடக்கும், கொடுக்க வேணான்னு போராடுவாங்க. அங்கே அரசும் காவலர்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவுலையும் ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்குது. அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். மொழி தான். என்னன்னா, இங்கே திராவிடர் இருக்குது, அங்கே கன்னடர்கள் இருக்காங்க. இங்கே திராவிடர்களாக இருக்கும், இங்கே தமிழர்கள் இல்லை. தமிழ்நாட்டின் அதிகாரம் அரசியல் எல்லாமே தமிழர்களுடையதாக இருந்திருந்தா இதே காவலர்கள் தமிழர்களோட நின்றுருப்பாங்க, இந்த அரசு தமிழர்களோட நின்றுருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழகத்தின் தமிழர்களின் போர்வையில் தமிழர்கள் அல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு தமிழ்நாட்டை உரிமை சார்ந்த போராட்டமோ தமிழ் உரிமை சார்ந்த போராட்டமோ எல்லாம் கண் துடைப்புக்காக அல்லது டாக்குமெண்ட்டுக்காக சும்மா கணக்காட்டுறதுக்காக நடத்தக்கூடிய போராட்டங்களாக தான் அவர்களுக்கு தேவை. அது நிஜமான உரிமையாக இருக்கக்கூடாது. ஆனால் கன்னடர்கள் அப்படி இல்லை. அவன் அந்த மண்ணை சேர்ந்தவன், பிஜேபிக்காரன், காங்கிரஸ்காரன், லோக்கல் கட்சிக்காரன், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் கன்னடனாக இருக்கான். கம்யூனிஸ்ட் உட்பட, இடதுசாரிகள் உட்பட, அவர்கள் கம்யூனிஸ்ட்டுகளாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்கள் முதலில் கன்னடர்கள், அதுக்கப்புறம் தான் அவன் கம்யூனிஸ்ட்டு, சங்கி, காங்கிரஸ் ஏறவும். ஆனால் முதல்ல அவன் கன்னடனாக இருக்கான். இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுறான்னா, இவன் உடனே திராவிடன் ஆயிடுறான், அதுக்கப்புறம் பிஜேபிக்காரன் ஆயிடுறான், காங்கிரஸ்காரன் ஆயிடுறான், இப்படி அவன் கட்சிக்காரன் ஆயிடுறான். கடைசியாக மிச்சம் கொஞ்சம் பேர் தமிழில் இருப்பான்ல, அவன் சிக்கனவன போட்டு சாத்திடுறது. இதுதான் இது. இப்போ தமிழ்நாட்டில் தமிழில் பெயர் பலகை வைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அரசு ஆணை கூட இருக்குது. அதை வலியுறுத்தி தமிழர் அரசியல் சார்ந்த ஆட்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. குன்றத்தூர்னு நினைக்கிறேன். அவர்களை கைது பண்ணி அடைச்சாச்சு, அவர் மேலே வழக்கு போட்டாச்சு. இப்போ நீ சொல்கிற கோரிக்கை, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே போர்டிலெலாம் தமிழில் பேர் இல்லை, வேறு பேரில் இருக்குது அப்படின்னு வலியுறுத்தி அதை சுட்டி காட்டுறாங்க. நியாயப்படி இந்த வேலையை உன்னுடைய அரசு செஞ்சுருக்கணும். ஏன்பா அரசு உத்தரவு போட்டிருக்கு, ஏன்பா இன்னும் போர்டை மாற்றலைன்னு உன்னுடைய அதிகாரிகள் செஞ்சுருக்கணும். அதிகாரிகள் செய்யலை. அதை செய்யலை அப்படிங்கிறத பொது சமூக நல ஆர்வலர்கள், தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடியவர்கள் முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அவர்களை கைது செய்யுது அரசு. இதே தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆண்டிருந்தால் அரசு செய்யுமா? அதை செஞ்சிருக்கும். முதல்ல இவன் போராடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்காத அளவுக்கு முதல்ல செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஏன் கைது பண்ணுறீங்க? இதே விஷயத்த கன்னடர்கள் செஞ்சால் கைது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போ மராத்தியர்கள் இப்போ தான் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. மராத்தியர்கள் தமிழர்களிடம் விழிப்புணர்வு, அதாவது விழிப்புணர்வு உண்டு பண்ணுற வேலையெல்லாம் தமிழன் செய்வான். கடைசியில் அடி வாங்குவான், இவன் அடி வாங்குவான். அவன்லாம் வீரியமாக செய்ய ஆரம்பிச்சிடுவான்.
அதே மாதிரி இப்போ கர்நாடகாவில் வந்து கன்னடத்தில் பெயர் பலகை இல்லைன்னா அது உரிமை ரத்து செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வரவேற்க வேண்டியது. அது மாதிரி இங்கே வந்து செய்வீங்களா நீங்கள்? ஒன்லி டாக்குமெண்ட்டு, ஒன்லி நாங்கள் வந்து ஷூட்டிங் மட்டும்தான், அறிவிப்பு மட்டும்தான், ஜியோ மட்டும்தான் போடுவோம், நடவடிக்கை கிடையாது. ஆக கன்னடர்கள் தமிழர்களோட மிக வீரியமாகவும் திறமையாகவும் தங்களுடைய மாநில நலன் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் அவர்கள் வந்து இயங்குகிறார்கள். அதில் ஒன்றாக தான் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் இப்போ ஒரே பரபரப்பு. பெங்களூரில் இனிமேல் வந்து எவனும் ஸ்கேனர் கீனர் ஜிபே ஃபோன்பேன்ட்டு எவனும் வரக்கூடாதுன்ட்டாங்க. ஒன்லி கேஷு. இப்போ நம்ம வந்து மோடிஜிக்கு வந்து இது ஒரு பெரிய அடி தான். ஜிக்கும் நம்ம நிர்மலா அம்மாவுக்கும் வந்து இது ஒரு இதுதான். ஏன்னா கன்னடர்கள் வந்து தீவிரமாக இந்த பிரச்சாரத்துக்கு முன்னெடுப்பாங்க. இனிமேல் எவனும் வந்து கேஷ் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் தான், ஜிபேலாம் இதெல்லாம் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய கணக்கு வந்து பணம் வந்து முறையான கணக்கில் வராது. பணப்பழக்கம் வரும். இன்னொன்று இதில் 2 இது இருக்குது. இப்போ நம்மலாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம், நீங்கள் பயன்படுத்துறீங்க, எல்லாருமே நம்ம ஜிபே தான் பயன்படுத்துகிறோம், இல்லை இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்துகிறோம். இதன் மூலமாக என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இதை ஒரு ஆய்வாக பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் கையிலேருந்து பணத்தை எடுத்து எண்ணி கொடுத்து அப்படி பயன்படுத்தும் போது செலவு பண்ண தொகைக்கும் இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிற தொகைக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. டிஜிட்டல் பேமெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் கையிலேருந்து பணம் போகிறது அப்படிங்கிற வருத்தமோ அல்லது அதை பற்றின என்ன இதுக்கு இவ்வளோ விலையா, இந்த புக்குக்கு இவ்வளோ விலையா, இல்லை இந்த பொருளுக்கு இவ்வளோ விலையா, 1000 ரூபாயா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகலை. எவ்வளோ சார்? இது 1500 ஓகே, ஸ்கேன் பண்ணுறோம், அமௌண்ட்டை நம்பர் பண்ணுறோம், வெறும் எண்ணிக்கை நம்பர் எண்ணு மட்டும் தான் போடுறோம், டயல் பண்ணுறோம், பேமெண்ட் போயிடுது. எண்ணி கொடுக்கும்போது எண்ணி கொடுக்கும்போது ஒரு பணத்தை நீங்கள் கையில் வாங்கும்போது அதோடைய மதிப்பும் அது மனமும் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம், இதுக்கான தொகை இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு தேவையா, இது வாங்கலாமா வாங்கக்கூடாது. அப்போ உங்கள் கையில் கேஷ் இருக்கும். இந்த பொருளுடைய மதிப்பு, இந்த கேக்கின் விலை வந்து 500 சொன்னால் என்னையா 500 200 மதிப்பு போடலாம், 500 அப்படின்னு என்ன வரும்? ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கேஷ் இல்லை, எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பெருவாரியாக வந்து பர்ஸில் யாரும் பணம் அதிகமாக வைக்கிறது இல்லை, எல்லாம் ஃபோனில் சார்ஜ் இருக்குது, ஜிபே இருக்குது, ஸ்கேன் பண்ணுறோம், பைசா போகுது. இந்த மனநிலை வந்து மோசமாக மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பணத்தை கையில் எடுத்து பயன்படுத்தினதுக்கும் இப்போதுக்குமான மனநிலை மாறிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப மக்களை வந்து மேலும் மேலும் ஊதாரிகளாக செலவு செய்யக்கூடியவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கு. எப்படி பண்ணாலும் அந்த காசு வந்து பேங்க்லேயே தான் இருக்கும். ஆமாம், பேங்க்ல ரொட்டேட்டாக நம்பர் இங்கிட்டு 100 இருக்கும், அந்த 100 அங்கே வரும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. பேங்குகளை வாழ வைக்கிற யுக்தி, பேங்குகளை காப்பாற்றுகிற யுக்தி, பேங்குகளை செழிப்பாக்குகிற யுக்தி, இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த மாதிரியான தனியார் யூபிஐ நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் இதில் பெரிய அளவில் பணம் வருது, ரொட்டேஷன் ஆகுது. அப்போது இது ஒரு வகையான யுக்தி. இப்போ இந்த கர்நாடகாவில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு பொதுமக்கள்கிட்ட இப்படி ஒரு விழிப்புணர்வு வருது. இனிமேல் ஸ்கேனர் கிடையாது, ஒன்லி கேஷ் தான் அப்படின்ட்டு. இனிமேல் ஒரு மாற்றம் வரும். எதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரு காய்கறி மண்டி வச்சுருக்க வியாபாரி, பெரும் வியாபாரி போல இருக்குது. இப்போ அவர்கிட்ட வந்து 10 கிலோ தக்காளி, 10 கிலோ முருங்கைக்காய் இதுன்னு காய்கறி வாங்க வர்றவன் ஜிஎஸ்டி பற்றி தெரியாது, இவருக்கும் ஜிஎஸ்டி பற்றி தெரியாது. இப்போ ஜிஎஸ்டியை அரசு கொண்டு வந்திருக்கு, 40 லட்சத்துக்கு மேலே குட்ஸுக்குன்னு அரசு கொண்டு வந்திருக்கு. இப்போ அந்த ஜிஎஸ்டி இவர் வந்து விற்கிற வியாபாரிகிட்ட வாங்கலை, அவங்க இவர்கிட்ட வாங்குகிற சிறு வியாபாரிகள்கிட்ட வாங்கலை. இப்போ மொத்த டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டின்னு சொன்னால் காயை கொடுக்க மாட்டான். இப்போ அப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் இவங்க வாங்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சில்லறை கிடையாது, கேஷ் கொடுத்தா 500 கொடுத்தா 450 ரூபா, இல்லை 425, 415 ரூபா, மீதி சில்லறைக்கு அலையணும். இப்போ 415ன்னு போட்டால் நம்பர் போட்டால் உடனே போயிடுது. இந்த சில்லறை தேடி அலையிற பிரச்சனை இல்லை. அதனால வியாபாரிகள் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இந்த தொகை இப்படி வந்து நீங்கள் உங்களுடைய பண பரிமாற்றம் இவ்வளோ ஆயிருக்கு, இதெல்லாம் கணக்கில் வருது, அதுக்கு இவ்வளோ தொகை அப்படின்னு ஜிஎஸ்டி அனுப்பும்போது இயல்பாக வியாபாரிகள்கிட்ட ஒரு வேதனையும் இதுவும் வருது. நாங்கள் பொருளை விற்றோம், அதுக்கு இதுக்குடா, இதெல்லாம் வந்து பெரும் வணிகம் செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சின்ன சின்ன வணிகம் செய்கிறவங்களுக்கு இது தெரியாது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. இப்போ கர்நாடகாவில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது ஒரு வகையான அரசுக்கு, மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு வந்து இது ஒரு அடி தான். கர்நாடகாவில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்போது நாடு முழுக்க பரவும். இனிமேல் எல்லாம் பெருவாரியாக நம்ம தான் வந்து உடனடியாக இவர்கள் சொன்ன உடனே டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறுறாங்க. ஆனால் வந்து பெருவாரியான இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து வியாபாரம் பண்ணுற சேட்டுக்காரங்க பெரும்பாலும் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். சார் கேஷ் கொடு சார், கார்டு கொடுத்தீங்கன்னா கூட 2% சார்ஜ் ஆகும் சார்பா. நீங்கள் அப்போ சார்ஜ் அப்போ 500 அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுன்னொன்னே நீங்கள் வந்து ஏடிஎம்மில் வேணால் எடுத்து கொண்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க.
ஏன்னா ஜிபே வாங்குறதே கிடையாது. ஜிபே சேட்டு 90% வாங்குறது கிடையாது. இதுவே கிடையாது. ஜிபே கிடையாது. நம்ம ஆளுங்க தான் வந்து சின்ன காய்கறி பூக்காரக்கா கூட வந்து ஜிபே வச்சுட்டாங்க. நம்ம அதில் மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஆனால் அதில் ஒரு வசதிகள் இருக்குது. ஜிபே மூலமாக உடனே வசதிகள் இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி இந்த மாதிரியான டேக்ஸ் சம்மந்தப்பட்டது வந்து மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். மக்களுக்கு புரிதல் இல்லைங்கிறது ஒன்று. அரசு அதிகமான ஜிஎஸ்டி வரி விதிப்புகளை செஞ்சால் மக்கள் என்ன பண்ணுவான்? அப்போ இந்த மாதிரியான எதிர்வினைகள் அவசியம்ங்கிற ஒரு குடும்பஸ்தனாக ஒரு பொது மக்களாக பார்த்தால் இந்த அரசுக்கு இந்த எதிர்வினைகள் அவசியமானது. இன்னொன்று மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு அவசியம். எல்லாத்துக்கும் 10 ரூபாய்க்கு நம்ம ஜிபே பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபோன்பே பண்ணுறோம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு கையில் ஒரு 500 ரூபா 1000 ரூபான்ட்டு பர்ஸில் வச்சுட்டு இருந்தால் சின்ன சின்ன வேலை இதுகளுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற புரிதல் வரும். இன்னொன்று ஒரு பொருளை நீங்கள் வந்து கொடுத்து வாங்கும்போது அதனுடைய அந்த பொருளின் மதிப்புக்கு இந்த பணம் அவசியமா, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எத்தனை மாதம் வந்து நின்றுருப்போம், வேலை பார்த்துருவோங்கிற எண்ணம்லாம் வரும். இன்றைய தலைமுறைக்கு அது இல்லைல்ல. அப்பா ஜிபே பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு 1000 ரூபாய்க்கு போட சொல்கிறாங்க, இல்லை 5000 ரூபாய்க்கு போட சொல்கிறாங்க. அந்த பொருளின் விலையை பார்க்குறோம், அமௌண்ட்டை ஸ்கேன் பண்ணுறோம், என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு கடந்து போதில்ல. எவ்வளோ காசு இருக்குன்னு நமக்கு தெரியுது, உடனே அதை பண்ணிடுறோம். ஆமாம், அக்கௌண்ட்டில் 0 மினிமம் பேலன்ஸ் கீழே போகும்போது தான் பதட்டம் வருது. அது வரைக்கும் இப்போ நம்பர் என்ட்ரி பண்ணுறோம், போயிட்டு தானே இருக்குது. ஆக இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு வரவேற்கக்கூடியதான். அதாவது சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா இது வந்து தவறு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறது, கருப்பு பணத்தை ஒழிக்கன்னு ஒரு கருப்பு பணத்தையும் ஒழிக்கலப்பா. அதை மக்களை தான் படுத்தி எடுத்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போகிற நம்ம செஞ்ச மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, கடைசியில் எல்லா பணமும் ரிட்டர்ன் ஆகிட்டு அன்றைக்கு எல்லாம் கதறி அழுதாங்க. ஏடிஎம்மாக தேடி அலைஞ்சி ஓவர் நைட்டில் இது பண்ணி பாவம் அப்பாவிகள்லாம் வந்து வங்கில் போய் பைசாவுக்கு எடுக்கிறதுக்கு இருந்து எத்தனை பேர் இறந்து கூட போனாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டோல்கேட் இருக்குது. கொஞ்சம் தள்ளி டோல்கேட்டு, அதிகமான டோல்கேட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது போல இருக்குது. அவ்வளோ வசூல் பண்ணுறீங்க நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதில் வசூல் குறைச்சிருக்கணும்ல. ஆனால் ஏன் வந்து டோல்கேட்டை கூட்டிகிட்டே போகிறீங்க? இப்படியான பல சுமைகளை போடும்போது மக்கள் கொதிப்படுகிறது இயல்பானது தான். இது வெறுமனே ஸ்கேனரோடு நிற்காமல் இந்த ஜிஎஸ்டியோடைய வரி அமுல்படுத்தப்பட்ட விஷயங்கள் போன்ற ஒவ்வொரு பொருளுக்குமான அவங்க விதித்திருக்கிற வரி விதிப்புகள் எல்லாமே மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அப்படிங்கிற நிலையை இந்த போராட்டம் உருவாக்கும் போது இது பெரிய நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு இதுதான் மாறிச்சுன்னு வைங்களேன். இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் நாடு முழுக்க இனிமேல் ஸ்கேனரே கிடையாது, யூபிஐ டிரான்சாக்ஷனே கிடையாது, ஒன்லி கேஷ். அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் கேஷ் தான் வாங்குறாங்க. நீங்கள் என்ன போய் ஒவ்வொருத்தட்டி போய் அப்படின்னா பார்க்க முடியும்? மக்கள் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் சில வசதிகள் கிடச்சிச்சு, இது இருக்குது நமக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அதை பயன்படுத்தினாங்களே வெளியே. அந்த பயன்படுத்துறதுனாலே அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பணம் பறிக்கிறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தினா எப்படி இருக்க முடியும்? அரசு இப்போ வங்கிகள் இதில் மூலமாக அவ்வளோ லாபம் அடைகிறாங்க, நிறைய பணம். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் விற்றுருக்கேன், பூ விற்றுருக்கேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா என்கிட்ட இருக்கும், பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது? எனக்கு வந்து 1000 ரூபா டைரெக்டாக பேங்க்கு போயிருது. பேங்க்கில் இருக்குது, என் பேரில் தான் இருக்குது, ஆனால் பேங்க்கில் இருக்குது. பேங்குக்கு அது பெருந்தொகையாக மாறுதில்ல. அப்போ பேங்குகளுக்கு ஒரு செழிப்பு. நம்ம அவன்கிட்ட மணிக்கணக்கில் காத்து இருக்கணும், நம்ம காசை எடுக்கிறதுக்கு நம்ம அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். இப்படிலாம் தெனாவட்டு வேறு இருக்குது, அந்த ஊழியர்களோட மனநிலை வேறு இருக்குது. இப்போ இனிமேல் இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பிரச்சாரம் முன்னெடுக்கும்போது இந்த இதில் ஒரு மாற்றங்கள் வரலாம். அதை கன்னடர்கள் முன்னெடுத்தாலும் சரி, அவர்கள் நம்ம சகோதரர்கள் முன்னெடுக்கட்டும், நம்ம அதை வரவேற்போம். சார், இப்போ அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் சொல்கிறதுனால இந்த பணங்கள் வந்து மக்கள்கிட்ட வராமல் பேங்க்லேயே இருக்கிறதுனால இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வளர்ச்சி தானே கொடுக்கும். அது சரிதாங்க, அதை நம்ம வரவேற்க தான் செய்கிறோம். நமக்கும் டிஜிட்டல் நீங்கள் சொல்கிற மாதிரி காசு நான் வாங்கி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம், என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா நான் வச்சுக்கிறேன், நீங்கள் ஒரு கோடி ரூபா வச்சுக்கிறீங்க. இப்போ ஆளுக்கால் எல்லாரும் பணத்தை எடுத்து நீ வீட்டில் வச்சுக்கணும். அப்போ எப்படி பணப்புழக்கம் எப்படி? அதுக்காக தான் நீங்கள் அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டே கொண்டு வந்தீங்க, சரிதான். ஆனால் அது எல்லை மீறும்போது, வரி விதிப்புகள் எல்லை மீறும்போது மன்னன் வந்து சுங்க வரிகள் எக்ஸ்ட்ரா ஏகப்பட்டது போட்டு மக்களை வந்து நீ விவசாயம் பண்ணி ஒரு மரக்கால் நெல் எடுத்து அதில் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஓவரான வரி விதிப்பு வந்தால் மக்கள்கிட்ட கிளர்ச்சி வரதான் செய்யும். அது நடக்கத்தானே செய்யும். இப்போ அரசுகள் வந்து ஓவரான வரி விதிப்புகளுக்குள்ளே இறங்குது. அதனால தான் இந்த எதிர்ப்பு என்ன வருது. எல்லா இடத்துலையும் காசு. ஆமாம், ஒரு நிலத்தை விற்றா காசு, அந்த நிலத்தை வாங்கினா காசு, எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் காசு. ஒரே ஒரு பொருள் தான், அந்த பொருள் ஒரு நிலத்தை வந்து வாங்குறாரு, ஒருத்தர் விற்கிறாரு, அதை டிரான்சாக்ஷன் பண்றாரு. இப்படி ஒரே ஒரு பொருள் 4 விதமா அது மாறுது. ஆனா 4 பேருமே அரசு வாழுது, அரசுக்கு காசு. என்ன இப்போ கோயம்புத்தூர்லையா ஒரு வணிகர் வந்து சொன்னாரு, இந்த க்ரீம் பண்ணு
க்ரீமு தனியாக வாங்கினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஆமாம் பண்ணுக்கு தனி, ரெண்டையும் சேர்த்து போட்டு அதுக்கு ஒரு தனி பெரிய ஜிஎஸ்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு கதறி இருந்தார். கடைசியில் அவரே வந்து வருத்தம் தெரிக்கிற மாதிரி மிரட்டி இது பண்ணாங்க. உண்மைதான், அது உண்மைதானே. இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய வரி விதிப்பும் அளவுக்கு அதிகமாக போகும்போது மக்கள்கிட்ட எதிர்வினைகள் இப்படி தான் வெளிப்படும். அது கடைசியில் அது வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனே வேணாம்ப்பா, ஏதா இருந்தாலும் காசை கொடு சார், இப்போ பொருளை வாங்கிட்டு போ அப்படிங்கிற நிலைக்கு போகும். இதில் நிறைய சிக்கல் இருக்குது. இந்த வரி விதிப்பு முறையில் நிறைய சிக்கல் இருக்குது. அதை வந்து நம்மளுடைய இந்த கணக்குத்துறை சார்ந்தவர்கள்லாம் வந்து பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாற்றம் செய்ய வேண்டும். அடிப்படையில் பொதுவான ஒரு காமன் மேனாக ஒரு பொதுஜனமாக பார்த்தால் எல்லாத்துக்கும் வரி விதிப்பு அது வந்து எல்லை மீறி ஒரு உணவகத்தில் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா ஒரு இட்லியை சாப்பிட்டா 50 ரூபா. ஆனால் அந்த 50 ரூபா மட்டும் அது கிடையாது. அதுக்கு கீழே வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு போட்டு தனியாக ஒரு தொகை வாங்குறீங்க. என்னடா இது, இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி? சில நேரங்கள் நம்ம சாப்பிட்ட பொருளை விட ஜிஎஸ்டி அதிகமாக வருது. அப்படி ஒரு சிக்கல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அதிகப்படியான வரி விதிப்புகளை நிறுத்துறதுக்கு இந்த கன்னட சகோதரிகள் எடுத்த இந்த பிரச்சாரம் வந்து பலனளிக்குமான்னு பார்ப்போம் நம்ம. ஓகே சார், மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம் சார். நன்றி.